ஒரு 4 நாளா நல்லா அனலா இருக்கு. கிச்சன்ல கூட வந்து நின்னு சமைக்க முடியல. அந்த அளவுக்கு வந்து வெக்கையா இருக்கு. ஜூன் 15த் வரையும் ஹீட் வேவ் வந்து குடுத்துருக்காங்க. அதனால வந்து மோஸ்ட்லி டே டைம்ல வெளிய போறதே இல்ல. ஒரு சில கிராசரி ஐட்டம்ஸ் மட்டும் காலியா இருந்தது. ஆர்டர் போட்டிருந்தேன் Blinkitல. கையோட வந்ததுமே வந்து எடுத்து வச்சுட்டேன் எல்லாத்தையுமே. ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பூண்டு பொடி ரெசிபி பார்த்தேன். ஸோ அது பார்த்ததுமே டெம்ப்ட் ஆயிடுச்சு. ஸோ வீட்லயுமே பொடி காலியா இருந்தனால ட்ரை பண்ணி பார்ப்போம்னு எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஒரு 1/2 கப் போல உளுந்து, மீதி எல்லாத்துலயும் 1/4 கப்ல வந்து கடலை பருப்பு, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, பொட்டுக்கடலை, மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் வந்து லோ ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இதோட காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறமா எள்ளு, புளி, பெருங்காயம் இதெல்லாம் வந்து போட்டு செஞ்ச ரெசிபி. இது வந்து சமையல் வித் ஷாரோன் ரெசிபி அவங்க சேனலில் தான் வந்து பார்த்தேன். இந்த ரெசிபியோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அந்த வறுத்த பூண்டு தான். பொடிக்கு வந்து வறுக்கும்போது வீடு ஃபுல்லாக கமகமன்னு வாசனையாக இருந்தது. ஸோ இது வறுத்து ஆறதுக்காக எடுத்து வச்சுட்டு நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி மீல் மேக்கர் கிரேவி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மீல் மேக்கர் கிரேவி வந்து செய்யும்போது அதில் கொஞ்சமாக வந்து மீல் மேக்கரில் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு பொடி, சிக்கன் மசாலா, மிளகாத்தூள் இது போட்டு மேரினேட் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள். நான்வெஜ் டேஸ்ட் மாதிரியே இருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா எல்லா வருஷமும் பர்த்டே வரும். அந்தந்த வயசுக்கு ஏற்ற மெச்சூரிட்டி வருதான்றது வந்து ஷுவராக வந்து எல்லாருக்கும் சொல்ல முடியாது. பட் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிக் கொடுக்குற மெச்சூரிட்டி வந்து நமக்கு எப்போவுமே வந்து போகாது. அந்த மாதிரி லாஸ்ட் இயர் வந்து எனக்கு கொடுத்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா நம்மளோட லவ்டு ஒன்ஸ்க்கே வந்து நம்ம பாரமாக ஆயிடுவோன்றது வந்து ரியலைஸ் பண்ண வச்சுச்சு. நான் ப்ரெஸ்ட்டில் கட்டி வந்ததுக்கப்புறம் அது கேன்சரா, டிபியா, அதுவா இதுவான்னு வந்து ஒரு 1 மந்த் வந்து டிப்ரெஷன்லேயே இருந்தேன். இதுக்கு மேலே தான் வந்து ரியலைஸ் பண்ணேன் நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து லைஃப்பில் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் இயரில். இந்த மாதிரி உங்களுக்கு லைஃப்பில் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த vlogல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.